நீர் ஆழமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாருங்கள் அந்த சத்தம் எதுவுமே கேட்காது. அது மாதிரி தாங்க இந்த கடகராசிக்காரங்க நீங்களுமே. நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, உங்களோட செயல்களில் வேகத்தை காட்டுவீங்க. உங்களோட அன்பு, உங்களோட உணர்வு, உங்களோட பண்பு, உங்களோட பாசம் இது எல்லாமே ஆழமாக இருக்கும். அதனால தான் கடகராசிக்காரங்க பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் உங்களோட செயலால், உங்களோட உள்ளத்தால் ரொம்பவுமே உயர்ந்தவங்களாக இருப்பீங்க. உங்கள் உள்ளம் ரொம்பவுமே பெருசு, ஒரு கடல் மாதிரி. மேலே அலைகள் கொஞ்சம் சத்தமாக இருந்தாலுமே உள்ள நல்ல ஒரு ஆழம். அந்த ஆழத்துலேயுமே வளம் இருக்கும், நிறைய ரகசியமும் அந்த ஆழத்தில் அமைஞ்சிருக்கும். அதுபோல தான் கடகராசிக்காரங்க நீங்களுமே. அதனால தான் சொன்னோம், நீர் ஆழம் இருக்கிற இடத்துல சத்தம் இருக்காது. அதுபோல தான் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் அப்படின்னு. இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வாரம் பாருங்கள் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் என்ன, உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையான என்ன பண்ணால் நீங்கள் உயர்வை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இருக்குது. கடகம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவுமே ஒரு கேரிங்கான பர்சனாக இருப்பீங்க. எப்படின்னா, இப்போ ஒருத்தங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் கூட உதவி பண்ணுவீங்க. அது உங்களோட நேச்சர். யாருமே கஷ்டப்படுறது உங்களுக்கு பிடிக்காது. யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு உதவி பண்ணுறது இந்த கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதே போல தான் நீங்கள் உங்களை மறந்து மற்றவங்கள முன்னிலைப்படுத்துறீங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய பின்னடைவு இதனால் மட்டும்தான் வருது. உங்கள் மனசை கூட யாராச்சும் காயப்படுத்தினா அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்குவீங்க. இது நல்லது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குமே ஒரு வரம்பு இருக்குது. அதை தாண்டி விட்டு கொடுத்தாலுமே நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரும். இதை உணர்ந்தாலே போதும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு முன்னிலை கொடுங்க. நீங்கள் உங்களை மறந்துட்டு மற்றவங்களுக்கு முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களோட மனசை காயப்படுத்துகிறவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க பாருங்கள். அதே போல் அதை வெளியில் காட்டுங்க. வெளியில் காட்டாமல் உங்களுக்குள்ளேயே போட்டு புழுங்க வேண்டாம். இது 2 விஷயத்தை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னுமே சிறப்பான உயர்வு பெறலாம். அன்பானவங்களாக இருக்கீங்க, பண்பானவங்களாக இருக்கீங்க, பாசக்காரங்களாக இருக்கீங்க. ஏன் இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் உங்களையே தாழ்த்திக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த 2லேருந்து மீண்டு வரணும். முதல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களுக்கு முன்னிலைமை படுத்துங்க. உங்கள் மனசை காயப்படுத்தினா அந்த நிமிஷமே அதை வெளிக்காட்டிடுங்க. அது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா எதுக்குமே ஒரு எல்லை இருக்குது. நாம் சகிச்சுக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே சகிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். இப்போ இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நல்லது. உங்கள் மனசு கொஞ்சம் ரொம்பவுமே சாஃப்ட்டுங்க, ஒரு ஸ்ட்ராங்கான மனசாக தான் இருக்கும். எப்படின்னா, யாராச்சும் உங்களை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வேல்யூவை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல வராது. அது இன்னும் உங்களை ரொம்பவுமே ஆழமானதாக நல்ல திடமானதாக மாற்றும். கடகராசிக்காரங்க உங்களோட எமோஷ்னலை கூட இருக்கிறவங்க பலவீனமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதை மாற்றிக்கோங்க. நீங்கள் யாரையும் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் கொடுக்குற அன்பு உண்மையானது. நீங்கள் உருவாக்குற உறவு கண்டிப்பாக ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போவுமே தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் தருவீங்க. அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னா கோபம் அதிகமாக தான் வரும். அமைதியாக இருக்கிறதுனால வலிமை குறையாதுங்க, இன்னுமே நீங்கள் பவராக மாறுவீங்க. உங்களோட மனசு உடைஞ்சாலும் அதை மீண்டும் கட்டி எழுப்புகிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. இதை உணர்ந்து செயல்பட்டாலே பெரும்பாலும் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, இது ஏற்கனவே தெரியும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் தரக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி போய் நெய் தீபம் போட்டு பெருமாள் கோவிலை 7 முறை சுற்றி ஓம் நமோ நாராயண மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது அது அற்புதமான நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
இந்த வாரத்தின் கிரக சூழல்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைங்க பாருங்கள் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்குது. புதிய தொழில்களில் இறங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு தேவைப்படுது. புதிய தொழில் ஏதாவது ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். இன்னுமே உயர்வை சிறப்பாக அடையலாம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை. அப்படி உங்களோட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அதுக்கான பதிலுமே உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதக அமைப்பு, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோன், இது 2 இருந்தாலும் போதும் உங்களுக்கான தீர்வு பெறலாம். எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் ஜாதகம் கணிச்சிக்கலாம். எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கலாம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட தொழிலை நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக அது இருக்குது. உத்தியோகத்தில் அலுவலக சூழ்நிலைகள் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகளோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது விளைச்சல் பயிர் வாங்குறீங்க அப்படின்னா அது தரமானதாக இருக்குது அப்படின்னு பரிசோதனை பண்ணிட்டு வாங்குங்க. அரசியல்வாதிகள் கட்சியில் தங்கள் பெருமையை நிலைநிறுத்த கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும். இதனால் பணம் வரப்பு நல்லாயிருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் வாய்ப்பு கிடச்சி அதை தவற விட்ட வாய்ப்பை நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவு நல்லாயிருக்கு. ஆடை அணிகலன் சேர்க்கை இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களோட ஒரு ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக சூழல் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடகம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களும் இருக்கீங்க. கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் குருவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியனும், அயனசைன போகஸ்தானத்தில் புதனும், கூடவே சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் இந்த வாரம் உருவாகியிருக்கு. இதை கணிச்சு பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பாருங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டாக நடக்கும். அதாவது சாதகமாக உண்டாகுது. பெரும்பாலும் வீண் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நல்லது. மற்றவங்க பிரச்சனையில் தேவையில்லாமல் நீங்களாக போய் கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது. பேச்சில் கண்டிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ குழந்தைகள் பெரியவங்க அப்படின்னு எல்லோருமே உங்கள் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிச்சே ஆகணும். அப்படி இருந்தால் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில காரியங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கும். அதில் சின்னதாக தடை வரும். அதனால் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனாலையும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். உத்தியோகத்தில் இருக்கிற சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இப்போ பாருங்கள், பக்தி பரவசமாக நீங்கள் காணப்படுவீங்க. நிறைய ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு கூட வரும். சகோதரர்கள் மற்றும் உங்கள் உறவினர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசும்போதும் நீங்கள் வார்த்தைகளில் கவனத்தை பிரயோகம் செய்யணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்யணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் மன துணிவோடு உங்களுக்கான காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக மாறும். அரசியல்வாதிகளுக்கு சில இடமாற்றங்கள் உண்டாகுது. அந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற விஷயத்தை பொறுத்து மாறும். உங்கள் மேலிடம் உங்களை உற்று நோக்கிட்டு இருக்கு. அதனால் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் கவனம் உங்களுக்கு வேணும். இதனால் நல்ல பேர் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி நீங்கள் செயல்படுத்துறதும் நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் திடீர்னு அவசர முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும். கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலம் நல்ல ஒரு நட்பு, உறவினர்கள்கிட்ட நல்ல ஒரு இன்பமான நிலை இது நீடிக்கும். திடீர்னு நீங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் எல்லோரும் சேர்ந்து. ராசிநாதன் சந்திரனோட சஞ்சாரத்தால் நீங்கள் வாகனம் வாங்குவதில் இருந்த தடை இப்போ நீங்குது. வாகன சேர்க்கை நல்லாயிருக்கு. அடுத்து பூசம். இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், மனை வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எதுலேயுமே நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் திருமண முயற்சி கை கூடுது. தடைபட்டு வந்த பண வரத்து நல்லா கிடைக்கும். பண வரத்திலிருந்து தடை நீங்கி கைக்கு பண வரவு சேரும். குழந்தைகள் பற்றின மனக்கவலை குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகளும் இப்போ சரியாகிடும். இது வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை ஒன்றா உங்களை விட்டு விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், ஆயில்யம்.
ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு திடீர்னு மாற்றம் வரும். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய வரவு இழுப்பறியாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரும், எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் உங்களை விட்டு நீங்குது. இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறவும் தீமைகள் உங்களை விட்டு விலக்கவும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அது என்னன்னா, ஆதிபராசக்தி அன்னையை வெள்ளிக்கிழமையில வணங்கி வருவதும் எல்லா வகையிலுமே நன்மைகளை ஏற்படுத்தும். நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கி காரிய தடைகள் ரொம்பவுமே சுமூகமாக நடக்கும். மனோதிடம் அதிகரித்து வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே அன்னையின் அருளால் நல்லது நடக்கும். இந்த ஒரு வழிபாட்டை வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடோடு சேர்த்து செய்யுங்க. நன்மை நிச்சயம் வந்து சேரும்.